ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா. மறு ஆய்வு குழுவுக்கு ஜனநாயகன் படம் அனுப்பப்பட்டிருக்கிறதுனால தயாரிப்பு நிறுவனம் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துல ஜனநாயகன் வழக்கை வாபஸ் வாங்கி கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. இது புறப்பட்ட இடத்துலயே போய் நிக்குது. ஒரு சுத்திட்டு வந்து புறப்பட்ட இடத்துலயே போய் நிக்குது. இது நீங்க பட மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புறதுன்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு நீங்க வழக்கு போடாமல் இருந்திருந்தால் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்நேரம் இவ்வளவு தாமதம் ஆயிருக்காது அப்படின்னு அன்றைக்கே வந்து சான்றிதழ் வாரியமும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சான்றிதழ் வாரியம் அதை சொல்லிச்சு, நீங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்க கூடாது, இங்கேயே மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் போயிட்டு திரும்ப எல்லாம் சுத்திட்டு வந்து கடைசியில புறப்பட்ட இடத்துக்கே வந்து நிக்குது. இது ஒருவேளை அந்த பழைய டிசைன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அந்த டிசைன் படின்னா போட்டிக்கு எந்த படமும் இல்லாத ஒரு காலகட்டத்துல வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே பட தயாரிப்பு நிறுவனம் இந்த இவ்வளவு வேலைகளையும் செய்ததா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அன்று முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ எப்படி பார்த்தாலும் ஆய்வுக்குழு முடிஞ்சு கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணிட்டு, டிலீட் பண்ண வேண்டியதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு, மாற்ற வேண்டியதை மாற்றி எப்படி இருந்தாலும் மார்ச்ல வெளியில வந்துரும். பரீட்சை நேரமாக இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். மாணவர்களுக்கு பரீட்சைங்கிற அதே சமயத்துல விஜய்க்கும் தவேகாவுக்கும் இது ஒரு பரீட்சை நேரம் தானே. அதனால எது முன்னுரிமை அப்படின்னு பார்த்தா கடைசியில அவங்களுடைய தவேகாவுக்கும் விஜய்க்கும் பரீட்சைங்கிறது தான் முன்னுரிமையாக இருக்கும். அந்த தேர்வுல அவங்க தேர்வாங்களா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும். அவங்க ஆட்சியில் பங்குன்னு சொன்னாலும் கட்சிகள் அவங்களை நோக்கி வராம இருக்கிறதை பார்த்தால் அவங்க அந்த நிலைமையே ரொம்ப மோசமாகத்தான் இருக்கிறதாக தெரியுது. டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் அலையாக அந்த பக்கம் போயிடுவாருங்கிற மாதிரி ஒரு செய்தின்னே சொல்லக்கூடாது. இப்ப வரக்கூடிய பல விஷயங்கள் செய்தியே இல்லை, தகவல். அந்த தகவல் சொல்லிச்சு கிருஷ்ணசாமி அந்த பக்கம் போயிடுவாரு அப்படின்னு. ஆனா நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அவர் வந்து தப்பாக என்னை வழிகாட்டாதீங்க, வழி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவேகா பக்கம் போறது தப்பு அப்படின்னு அவர் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. PM வரும்போது அவருடைய மேடையில கலந்து கொள்வீர்களான்னு கேட்டதுக்கு அப்படி நடக்கட்டும், நீங்கள் நினைப்பது நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு தன்னை இணைத்துக் கொள்வதில் தான் அக்கறை காட்டுகிறார் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்ற வார்த்தைகளும் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுல வேணும், கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்லாம் சொல்லும்போது, அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்லாம் சொல்வதை பார்க்கும்போது அவர் அதிமுக நிலைப்பாட்டிலையும் இல்லை, அதிமுகவோடு கூட்டணிங்கிற பழைய நிலைப்பாட்டிலையும் இல்லை, அவர் பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்னு தான் தோன்றுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியில அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவை தவிர சற்றொப்ப எல்லா கட்சிகளும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்துல கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதை பேச விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, அதிமுக பேச முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது இருக்குது. இந்த இடத்துல இவங்க ஆட்சியில் பங்குன்னு சொன்னாலும் தவேகா தொடர்பாக எந்த விதமான மாற்றமும் வரமாட்டேங்குது. தவேகாவோட வரக்கூடிய கட்சிகளுக்கு தகுந்த மரியாதை செய்வோம், தொகுதிகள் கொடுப்போம் அப்படின்லாம் ஆதவ் அர்ஜுனா பேசி இருக்கிறாரு. இருந்தாலும் தகுந்த மரியாதைன்னு அவர் சொல்றாருன்னா அந்த மரியாதை என்னவென்று எல்லாருக்கும் புரியும். கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு, தொகுதிகளும் கேட்கிற தொகுதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இருந்தும் கட்சிகள் வரமாட்டேங்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. அவங்களுடைய அந்த போதுமானதாக இல்லை, அவர்களுடைய மரியாதை போதுமானதாக இல்லை அப்படின்னு தான் கடைசியில புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதற்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணியில எந்த குழப்பமும் வராது அப்படின்னு அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்கிறாரு. நாங்க பேச்சுவார்த்தைக்கு தேவையான சமயத்துல நாங்க குழு அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. 2021 சட்டப்பேரவை தேர்தலிலேயே அறிவிப்புக்கு வந்ததற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய குழுவை அறிவித்தது அப்படிங்கிறது
அது சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். 2021 அறிவிப்பு வந்ததற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைக்கான குழு நாங்க அறிவிச்சோம். அதனால இப்போ தாமதம்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல. காங்கிரஸ் கட்சி குழுவை முன்கூட்டியே அறிவிச்சிருக்குது, அவ்வளவுதான். நாங்க மற்ற எல்லா கட்சிகளோடும் பேச வேண்டியது இருக்கிறதுனால நாங்க மெதுவா தான் அறிவிக்க முடியும். அறிவிப்பு வரும்போது உடனடியாக பேசி எல்லாத்தையும் முடிவு செய்வோம். எங்களுக்குள்ள எந்த விதமான பிசுபிசுப்பு பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. நாடாளுமன்றத்திற்குள்ள காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவும் இன்னும் நெருக்கமாகவும் சிறப்பாகவும் தான் இருக்கு. அதுல தவேகாவோ என்டிஏவோ எடப்பாடி பழனிசாமியோ சொல்ற மாதிரி அது அந்த அணியிலிருந்து பிரிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ராகுல் காந்தியினால் மக்களவையில பேசுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை திமுகவும் ரொம்ப தீவிரமாக வலியுறுத்துகிறது. காங்கிரஸோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்பதற்கும் திமுக தயாராக இருப்பதாகத்தான் எல்லா இடங்கள்லயும் எல்லாரும் பேசுறாங்க. காங்கிரஸ் கட்சியிலையும் அதே மாதிரியான நிலைப்பாடுதான் இருக்கு, ஒரு சிலரை தவிர. ஆனா ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்ததாக ஒரு தோற்றம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ யாருடைய செல்வாக்குக்கு உட்பட்டும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்காகவோ ராகுல் காந்தி இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்களோடும் பேசுகிறார். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பிரிச்சு புதிய நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறாங்க. அதுல அந்த நியமிக்கப்பட்ட செயலாளர்களோடு அவர் இன்று பேசுகிறார், தேர்தல் உத்திகள் தொடர்பாக அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஏற்கனவே இருக்கிற கூட்டணிகள் தொடர்வதற்கு இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி சிலர் முன்வைக்கலாம். கருத்து வேறுபாடு இருக்கு கட்சிக்குள்ளன்னு வெளியில ஒரு தோற்றம் வந்ததற்கு பிறகு அதை நீக்குவதற்கான முயற்சியாகவும் பார்க்கலாம். இல்ல புதிய உத்திகளுக்கு முயற்சி செய்யறாங்களா அப்படின்னு ஒரு ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் யோசிச்சு பார்க்கலாம். பட் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அந்த 2வது யோசனைக்கு வலு சேரவே மாட்டேங்குது. அது சூசைடாகத்தான் தெரியுது. அதனால உறுதியாக காங்கிரஸ் அப்படி ஒரு முடிவு எடுக்காது. இவங்க ஊடகங்களுடைய வலிமையோட ஒரு கசப்புணர்வை அந்த கூட்டணிக்குள்ள உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் களத்துல போட்டியிடும் போது காங்கிரஸ் மேல திமுக தொண்டர்களுக்கு, கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு ஒரு ஒவ்வாமையை உருவாக்குவதற்கு இது போன்ற செய்திகள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக அது இருக்கு. குழுவை திமுக எப்போது அமைக்கும்னு கேட்கறதுக்கு தான் அவங்க கிட்டத்தட்ட பதில் சொல்லிட்டாங்க. 2021 தேர்தல் அறிவிப்புக்கு வந்ததுக்கு பிறகுதான் அறிவித்தோம், குழு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு. இந்த 12ஆம் தேதி போராட்டத்திலையும் 100 நாள் வேலை திட்டம், அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்காத தன்மை, அப்புறம் பாகுபாடு காட்டுற விஷயம், இதெல்லாம் பட்ஜெட் தொடர்பான பல்வேறு விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 12ஆம் தேதி போராட்டம் நடத்துது. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கால் ஒன்னும் இருக்குது. இந்த போராட்டத்துல காங்கிரஸ் கட்சி முழுமையாக தன்னை இணைத்துக் கொள்ளும் அப்படிங்கிற அறிவிப்பும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்திருக்கு. அதனால வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டத்துல போய் காங்கிரஸ் சேரும் என்று எதிர்பார்ப்பதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. இதையெல்லாம் மீறி ஏதாவது நடந்ததுன்னா அதிசயம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அல்லது தானே ஒருவர் கண்ணை திறந்து கொண்டே கிணத்துல குதிச்சா அதுக்கு என்ன செய்ய முடியும்ன்ற நினைப்புக்கு தான் போகணும். பட் அதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. அப்படிதான் அதை நிறைவு செய்ய வேண்டியதாக இருக்கு. அடுத்த முக்கியமான செய்தி, மக்களவை தலைவர் ஓம் பிர்லா மேல பதவி நீக்க தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது அப்படின்னு இந்தியா கூட்டணி எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் முடிவு செய்திருக்கிறாங்க. அதற்கான எம்பிக்களிடம் கையெழுத்து பெறும் வேலையும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு எவ்வளவு குறைந்தபட்ச எண்ணிக்கை வேணுமோ அதை தாண்டி அவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி தொடர்ந்து செய்திகளை பார்க்கும்போது ஒரு கேள்வி இந்த சோகால்டு நடுநிலையாளர்களுக்கு எழலாம். என்ன, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மேல பதவி நீக்க தீர்மானம், டெல்லியில ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மேல ஒரு பதவி நீக்க தீர்மானம், சபாநாயகர் மேல, மக்களவை தலைவர் மேல பதவி நீக்க தீர்மானம் அப்படின்னு ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாவற்றையும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு, ரொம்ப தீவிரமான விளிம்பு நிலைக்கு எதிர்கட்சிகள் கொண்டு போகுதா? ஏன் அப்படி செய்யறாங்க? ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய உயர் பதவிகள் எல்லாவற்றின் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இது போன்ற செயல்களால தகர்ந்து போகாதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவங்க கிட்ட எழக்கூடும். அப்படி அவங்களுக்கு இயல்பாக எழவில்லை என்றாலும் கூட அது மேனுஃபேக்சரிங் ஒப்பீனியனாக அந்த கருத்து உருவாக்கப்படும். ஊடகங்கள் மூலமாக, ஆளும் தரப்புக்கு ஆதரவான அறிஞர்கள் மூலமாக அந்த மாதிரி ஒரு கருத்து
உருவாக்கப்படும். அது எவ்வளவு தூரம் உண்மையானது அப்படின்னு பார்த்தா, அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு ஒருவர் போகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம்? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவரை யாரோ அழுத்தி இருக்கிறார்கள், அவரை ஒடுக்கி இருக்கிறார்கள். இனி பொறுமையாக அவரோட டீல் பண்ணி எந்த விதமான பலனும் இல்ல அப்படிங்கிற நிலை வரும்போதுதான் அடங்க மறு, திமிரி எழு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே வருகிறது. அதாவது சுவரோரமா வச்சு சாத்தும் போது என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தான் வருது. அப்பதான் புழு கூட தரைவிட்டு துள்ளும், சிங்கம் தாக்குனா கூட சிறு முயல் எதிர்த்து நிற்கும் அப்படிங்கிற எல்லா தியரியும் ஒர்க் அவுட் ஆகுது, செயல்பட தொடங்குகிறது. அதுக்கும் வாய் திறக்காம இன்னும் மோசமான புழுக்களாக நெளிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனா சாதாரணமாக அப்படி ஒரு நிலை வரும்போது எதிர்ப்பார்கள்ங்கிறது தான் பிரச்சனை. நாடாளுமன்றத்துல இந்த பிரச்சனையில குறிப்பாக மக்களவைத் தலைவர் தன்னுடைய சார்பற்ற நிலையிலிருந்து, நடுநிலையாக யாரும் இருக்க மாட்டாங்க, கட்சி சார்போட தான் இருந்தாகணும். அவரு சபாநாயகராக ஆன உடனேயே எந்த கட்சிக்கும் சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேர்தல்னு வந்தா ஏதாவது ஒரு கட்சியில இருந்து எம்பி ஆறவங்களை மட்டும்தானே நீங்க சபாநாயகராக வைக்கிறீங்க. எங்கும் எதிலும் தேர்ந்தெடுக்கப்படாத யாரோ ஒருவரை கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனால அந்த பொசிஷன்ல நீங்க உட்கார வைக்கிறீங்களா? அப்படி எதுவும் இல்லைல்ல. அப்போ அவர் அரசியல் சார்ந்துதான் இருப்பாரு. ஆனா பிரச்சனைகளின் போது தங்கள் எதிர் முகாமுக்கும் போதிய வாய்ப்புகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய அந்த சார்பு நிலையை இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்காக எதிர்கட்சியை ஒடுக்கும் விதமாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது அந்த இடத்தை தான் நடுநிலை தவறியதாக சொல்றோம். மற்றபடி ரியல் சென்ஸ்ல உள்ள நடுநிலைங்கிறத அவர்கிட்ட யாருமே எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்க்கிறவங்க அரசியல் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இதுல அவருடைய இந்த செயல்பாடு, எதிர்கட்சி தலைவரை பேச விடாமல் செய்வது, எதிர்கட்சி பெண் எம்பிக்களை தாக்குவதற்கு திட்டமிட்டார்கள், சதி செய்தார்கள்னு சொல்வது, பிரதமர் உரை இல்லாமலேயே மக்களவையில குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி அறிவிப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுவது போன்ற பல்வேறு செய்கைகள், ஒரு 8 எம்பிக்களை இடைநீக்கம் செய்தது, இப்படி பல்வேறு செய்கைகள் அவர் மீது உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தை எதிர்கட்சிகளிடத்துல உருவாக்கி இருக்குது. பிரதமர் உரை இல்லாம இதுவரைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதே இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் பிரதமர் உரை இல்லாமலேயே இதை நிறைவேற்றியதாக எடுத்துக்கொள்வதற்கு நாடாளுமன்றத்தின் அனுமதியை கோரும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நிறைவேற்றி விட்டு அதுக்கப்புறம் இதை செஞ்சிருக்கலாம். 5 மணிக்கு பேச வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் வராம போனதோட மட்டும் இல்ல, அவரை வர வேண்டாம் என்று நான் தான் சொன்னேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்வது, மக்களவைத் தலைவர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மக்களவைக்குள்ள பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த பாதுகாப்பின்மைக்கு யார் பொறுப்பு? அதை அவைத்தலைவரே சொல்லலாமா? போன்ற பல்வேறு கேள்விகள் தான் எந்த லெவலுக்கு வேண்டுமானாலும் ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு இவர் பணிந்து போகிறார் அப்படிங்கிற எண்ணம் உறுதிப்பட்டதற்கு பிறகுதான் பதவி நீக்க தீர்மானத்தை அவங்க முன்மொழிகிறாங்க. இதே போலதான் மாநிலங்களவையில பதவி நீக்க தீர்மானத்தை ஒன்று முன்மொழிஞ்சாங்க. அது தொடர்பாக சர்ச்சைகள் ஓடிச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தலைவர் திடீரென்று போயிட்டாரு, ராஜினாமா செய்துட்டு போயிட்டாரு. இது போன்ற விவகாரங்களை பேசுவதற்கு அனுமதிக்கிறது அல்லது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வது என்பதே கூட ஆளும் கட்சியினரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் ஆளும் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அப்படி ஒரு நிலையில தான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது. எல்லை இல்லாமல் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள், அடிப்படைகளே இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இந்த நிஷிகாந்த் துபே பேசுவதாக இருந்தாலும் சரி, இந்த பெண் எம்பிக்களை இழிவுபடுத்தி அவர் பேசியதாக இருந்தாலும் சரி, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேருவை இழிவுபடுத்தி அவர் புத்தகங்களை மேற்கோள் காட்டி பேசியதாக இருந்தாலும் சரி, அசாம் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய கௌரவ் கோகாய் தொடர்பாக பேசிய தேச விரோத குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு விஷயங்கள். PM கேர்ஸ் தொடர்பாக நீங்க எதுவுமே கேட்க முடியாது. PM கேர்ஸ் அரசினுடைய நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அரசினுடைய எம்பளம் பயன்படுத்தப்படுகிறது, இணையதளம் பயன்படுத்தப்படுகிறது. அரசுக்கு சொந்தமானது போன்ற தோற்றம் அதையெல்லாம் கொடுக்கறதுனாலதான் எம்பிக்கள் ஒரு மாத ஊதியம், ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஒரு நாள் ஊதியம் அப்படின்னு எல்லாம் நன்கொடைகளை கொடுக்கறாங்க. அந்த PM கேர்ஸ் கடைசியில பார்த்தா அரசு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அரசுக்கு சொந்தமானது இல்ல, மக்கள் வரிப்பணத்துல உருவாக்கப்பட்டது இல்லைன்னு கடைசியில இப்ப எல்லாத்துல இருந்தும் ஜகா வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, பிரதமர் நிவாரண நிதியை பற்றியே கூட எதுவும் கேட்கக்கூடாது. அதுல மக்கள்கிட்ட
கவர்மெண்ட் அலோகேஷன்ங்கிறது எதுவும் கிடையாது, நன்கொடையாக வாங்கியதுதான். அதனால அதை எங்க எதுக்காக பயன்படுத்தணுங்கிறத கூட நீங்க யாருக்கும் கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு எல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. பிரதம நிவாரண நிதி, பேரிடர் நிதி இதெல்லாம் கூட பேசுவதற்கு, கேள்வி எழுப்புவதற்கு அனுமதி இல்லைன்னு பிஎம்ஓல இருந்து அறிவுறுத்தியதாக ஒரு செய்தியும் இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல தான் ஸ்பீக்கர் மேல பலவிதமான சந்தேகங்கள் வருது. அவர் நடந்த தவறுகள் குறித்து விளக்கம் சொல்லும் போது எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் இருப்பதற்கு பதிலாக புதிய கேள்விகளை முன்வைக்கக்கூடியதாக அது இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுதான் அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அல்லது பதவி நீக்க தீர்மானத்தை அவங்க கொண்டு போறாங்க. ராகுல் காந்தி அது தொடர்பாக இன்னொரு கேள்வியை கேட்கிறாரு. அப்படிலாம் அச்சுறுத்தல் இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போட வேண்டியது தானே, புகார் கொடுக்க வேண்டியது தானே காவல்துறைக்கு அப்படின்னு கேட்கிறாரு. பெண் எம்பிக்கள் பதில் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியும் பிற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் பதில் சொல்லுது. எந்த காரணத்தை முன்னிட்டும் அவர் வராம இருக்கல, அச்சுறுத்தல் எதுவும் எதிர்கட்சிகளிடமிருந்து இல்லை, சூழல் கொடுக்கிற அச்சுறுத்தல் தான், அதுக்கு பயந்து போய் தான் அவர் வராம இருக்காருன்னு சொல்லி இவங்க எல்லாருமே சொல்றாங்க. நரவனே புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவரால் பேச முடியாது. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களை தன்னிச்சையாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வெளியிட்டதை இவரால் நியாயப்படுத்த முடியாது. பியூஷ் கோயல் அது தொடர்பாக நாடாளுமன்றத்துல பேசாம தொலைக்காட்சியில பேசியதை உரிமை மீறல் பிரச்சனையாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பல்வேறு பட்டியல் கொடுக்கறாங்க. ஜனநாயக விழுமியங்கள் காற்றில் பறக்க விடப்பட்டன அப்படின்னு சொல்ற மாதிரி, நாடாளுமன்ற மாண்புகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது ஸ்பீக்கருடைய நடுநிலை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத காட்டுது. ஜனநாயகத்தின் பாதுகாவலராக இருக்க வேண்டியவர் மேல அதிருப்தி இருக்குது, அவரை நீக்கணும் அப்படின்னு அவர் அந்த பதவியில் அவர் தோல்வி அடைந்து விட்டார்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரியான ஒரு உணர்வு வருது. அரசியல் ரீதியாக மக்கள் மன்றத்துல நாடாளுமன்ற நிர்வாகம் சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிறத சொல்ற விதமாக அது இருக்கு. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்கட்சிகளை கவனத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாக, ஒரு கன்சென்சஸை நோக்கி, கருத்தொற்றுமையை நோக்கி நகரக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்கு. ஆக இது போன்ற ஜனநாயக விரோத செயல்கள் நாடாளுமன்றத்தில் நடக்கிற காரணத்தினால அவர் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வராங்க. பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தா நிறைவேற்றப்படுமா? அவர் பதவியிலிருந்து போயிடுவாரா? அவர் இடத்துல இன்னொருத்தர் வந்தா ஜனநாயகம் பூத்து குலுங்கிருமா அப்படின்னு எல்லாம் சிலர் கேட்கலாம். அந்த கேள்விகள் எல்லாம் அவ்வப்போது வரக்கூடிய விஷயங்களை வச்சுதான் பார்க்க முடியும். இதுல நிறைவேறுமா நிறைவேறாதா, அவர் மாற்றப்படுவாரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இப்போது நடந்த நிகழ்வுகளுக்கு எதிர்கட்சிகள் சட்ட ரீதியாக அவைக்குள்ளவே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். அதுல தோல்வி வருதா வெற்றி வருதா என்பது பிரச்சனை இல்லை. நடந்த நிகழ்வுகளை அவங்க வெளிக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு தான் இதன் மூலமாக வெளிக்கொண்டு வருகிறார்கள். நேமிங் அண்ட் ஷேமிங்னு சொல்ற மாதிரி நீங்க செய்த நடவடிக்கைகள் நடுநிலையோடு இல்லை என்பதை அவருக்கு சுட்டி காட்டும் விதமாக இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டால் தான் எதிர்கட்சிகளுக்கு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கல. அப்படிலாம் நாடாளுமன்றத்துல எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த விஷயமும் நடந்துராது. அதற்கு ஆளும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன், அதாவது அமைப்பு, எத்தனை ஆளுங்கட்சிக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எதிர்கட்சிகளுக்கு எத்தனை பேர் இருக்காங்கிறத பொறுத்து தான். இப்போ அதுல மெஜாரிட்டிங்கிறது நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, சிராக் பாஸ்வான் போன்றவர்களுடைய ஆதரவோடு அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான சிக்கலும் இப்ப இல்லை. அவ்வப்போது சந்திரபாபு நாயுடு சில கருத்துக்களை சொன்னாலும் கூட இந்த ஈக்குவேஷன் மாறுவதற்கு அவர் எந்த காலத்திலையும் துணிய மாட்டாரு இப்ப உடனடியாக அப்படின்ற எண்ணம் தான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது இருக்கு. அதனால இருக்கக்கூடிய சூழல்ல என்ன செய்ய முடியுமோ அதை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த உணர்வுகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.